வணக்கம். தினமலர் இரவு 9 மணி செய்திகள். வேலூர் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை, 4 பேருக்கு தலா 20 ஆண்டு சிறை. வேலூரில் கடந்த 2022ஆம் ஆண்டு பெண் மருத்துவரும் அவரது நண்பரும் வேலூர் காட்பாடி திருவலம் சாலையில் உள்ள தியேட்டருக்கு படம் பார்க்கச் சென்றனர். படம் முடிந்து நள்ளிரவு 12:30 மணிக்கு இருவரும் தியேட்டர் முன் ஆட்டோவுக்காக காத்து நின்றனர். இவர்களை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் 5 பேர் ஒரு ஆட்டோவில் அங்கு சென்றனர். தாங்கள் ஷேர் ஆட்டோதான் என்றும் ஏறிக்கொள்ளலாம் என்றவுடன் அவர்களை நம்பி இருவரும் ஆட்டோவில் ஏறியுள்ளனர். ஆட்டோ பாலாற்றங்கரைக்கு சென்றது. அந்த கும்பல் பாலாற்றங்கரையில் அவர்களை ஆட்டோவில் இருந்து இறக்கியது. அவர்களில் ஒருவர் ஆண் நண்பரின் கழுத்தில் கத்தியை வைத்துக் கொண்டார். மற்ற 4 பேரும் ஆண் நண்பரின் கண் முன்னால் பெண் மருத்துவரை கூட்டு பாலியல் வன்புணர்வு கொடுமைக்கு ஆளாக்கினர். பின்னர் அவர்களிடமிருந்து செல்போன்கள், ஏடிஎம் அட்டையை பறித்து கொண்டு விடுவித்தனர். இந்த வழக்கில் குற்றவாளிகள் 4 பேரும் கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இந்த வழக்கு வேலூர் மகளிர் கோர்ட்டில் இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த மகளிர் கோர்ட் குற்றவாளிகள் 4 பேருக்கும் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு அளிக்கப்பட்டது. குற்றவாளிகளான பார்த்திபன், பரத், மணிகண்டன் மற்றும் சந்தோஷ் ஆகிய 4 பேரும் தலா 20 ஆண்டுகள் தண்டனையை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று கோர்ட் தீர்ப்பளித்தது. ஜகபர் அலி உடலை தோண்டி மீண்டும் போஸ்ட்மார்ட்டம் செய்ய ஹைகோர்ட் உத்தரவு. புதுக்கோட்டையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஜகபர் அலி சமீபத்தில் லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டார். உடற்கூறாய்வுக்கு பின் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. ஜகபர் அலி வழக்கில் விரிவான விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி அவரது மனைவி ஹைகோர்ட் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த கோர்ட் ஜகபர் அலியின் உடலை தோண்டி எடுத்து மீண்டும் ஆய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளது. உடலை தோண்டி எடுக்கும் போது ஊடகங்கள் உட்பட யாரையும் அனுமதிக்கக்கூடாது. இந்த நிகழ்வுகளை யாரும் போட்டோ எடுக்க அனுமதி கிடையாது எனவும் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்ட கனிம வளத்துறை உதவி இயக்குநர் லலிதா காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். வடசென்னை அனல் மின் நிலையத்தில் குண்டு வைக்க திட்டம். சென்னை புரசைவாக்கத்தில் ஆம்புலன்ஸ் டிரைவர் போல தங்கியிருந்த திருமுல்லைவாசலை சேர்ந்த அல்ஃபசீத் என்பவர் நேற்று முன்தினம் என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். அவர் தங்கியிருந்த இடம் மற்றும் திருமுல்லைவாசலில் உள்ள கூட்டாளிகள் வீடு என 20 இடங்களில் சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களை என்ஐஏ அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். அவற்றில் டிஜிட்டல் ஆவணங்கள் நேற்று ஆய்வு செய்யப்பட்டன. அதன் வழியே IS பயங்கரவாத அமைப்பின் தமிழக பிரிவு தலைவராக செயல்பட்ட அல்ஃபசீத் மற்றும் அவரது கூட்டாளிகள் பயங்கரவாதி இக்காமா சாதிக் பாட்ஷா மற்றும் ஹாஜா பக்ருதீன் ஆகியோருடன் இணைந்து செயல்பட்டது தெரியவந்துள்ளது. அல்ஃபசீத் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து சர்ச் மற்றும் வடசென்னை அனல்மின் நிலையத்தில் குண்டு வைக்க திட்டமிட்டிருந்ததும் தெரிய வந்துள்ளது. என்ஐஏ அதிகாரிகள் கூறுகையில் அல்ஃபசீத் மற்றும் அவரது கூட்டாளிகள் இலங்கையில் 2019 ஈஸ்டர் நாளில் தொடர் குண்டுவெடிக்க வைத்து 250க்கும் மேற்பட்டோரை பலிவாங்கிய சஹ்ரான் ஹாசிம் தலைமையில் செயல்பட்டு வந்துள்ளனர். ஆயுத பயிற்சியும் பெற்றுள்ளனர். அல்ஃபசீத் உள்ளிட்டோரின் சதித்திட்டங்கள் குறித்து தொடர் விசாரணை நடக்கிறது என்றனர். அண்ணா பல்கலை பாலியல் வழக்கு விசாரணை குழுவிலிருந்து டிஎஸ்பி விலகல். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த நிலையில் சிறப்பு விசாரணை குழு அமைத்து ஹைகோர்ட் உத்தரவிட்டது. சென்னை அண்ணா நகர் துணை ஆணையர் ஸ்நேகப்பிரியா, ஆவடி துணை ஆணையர் ஐமான் ஜமால், சேலம் துணை ஆணையர், மாநில சைபர் கிரைம் டிஎஸ்பி ராகவேந்திரா ரவி ஆகியோரை கொண்டு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவினர் எழும்பூரில் உள்ள சிறைத்துறை அலுவலகத்தில் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். டிஎஸ்பி ராகவேந்திரா ரவி திடீரென விசாரணை குழுவிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். தன்னை சரியாக பணி செய்ய விடாமல் பெண் IPS அதிகாரிகள் கடுமையாக நடந்து கொண்டதால் இந்த முடிவை எடுத்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். அவர் டிஎஸ்பி பணியை ராஜினாமா செய்வதாகவும் டிஜிபிக்கு கடிதம் எழுதியுள்ளார். சண்டிகர் மேயர் தேர்தலில் மீண்டும் பாஜக வெற்றி. பஞ்சாப் மற்றும் ஹரியானாவின் பொது தலைநகர் சண்டிகர். அதன் மாநகராட்சி மேயர் பதவி கௌரவம் மிக்கதாக சொல்லப்படுகிறது. காங்கிரஸ், ஆம் ஆத்மி ஒரு அணி, பாஜக தனி. காங்கிரஸ், ஆம் ஆத்மி அணியில்தான் கவுன்சிலர்கள் அதிகம். ஆனாலும் பாஜக போட்டியிட்டது. காங்கிரஸ், ஆம் ஆத்மி கூட்டணிக்கு விழுந்த 8 ஓட்டு செல்லாது என்று கூறி பாஜக வெற்றி பெற்றதாக தேர்தல் அதிகாரி அறிவித்தார். அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. தேர்தல் அதிகாரிக்கு சுப்ரீம் கோர்ட் சூடு வைத்தது. அவர் மன்னிப்பு கேட்டார். அந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டு இன்று மறு தேர்தல் நடந்தது. இன்றும் 2 ஓட்டு வித்தியாசத்தில் பாஜக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது.
எம்பியையும் சேர்த்து 36 உறுப்பினர்களை கொண்ட மாநகராட்சியில் காங்கிரஸ் ஆம் ஆத்மிக்கு 20 உறுப்பினர்கள் உள்ளனர். பாஜகவுக்கு 16 தான். கட்சி மாறி 3 பேர் ஓட்டு போட்டதால் பாஜக ஜெயித்துள்ளது. இத்தனைக்கும் சுப்ரீம் கோர்ட் நியமித்த முன்னாள் நீதிபதி கண்காணிப்பில்தான் தேர்தல் நடந்தது. இதை எதிர்த்து வழக்கு போடுவீர்களா என கேட்டபோது உறுப்பினரே இல்லாவிட்டாலும் பாஜக தான் ஜெயிக்கும் என்ற நிலை வந்த பிறகு கோர்ட்டுக்கு போய் என்ன பலன் என காங்கிரஸ் கவுன்சிலர் விரக்தியாக கேட்டார். நல்ல நாள் பார்த்து லஞ்சம் வாங்கிய தாசில்தார் கைது. சேலம் மாவட்டம் செல்வம் நகரைச் சேர்ந்தவர் மஞ்சுளா. இவரது வயல் அருகே நீரோடையில் இருந்த ஆக்கிரமிப்பை அகற்ற பலமுறை மனு அளித்தும் பலனில்லை. ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். ஆக்கிரமிப்பை அகற்ற கோர்ட் உத்தரவிட்டது. அந்த உத்தரவை காட்டி கெங்கவல்லி தாசில்தார் பாலகிருஷ்ணனிடம் மஞ்சுளா கோரிக்கை வைத்தார். 5 லட்சம் ரூபாய் தரணும், தை அமாவாசை அன்னைக்கு அட்வான்ஸ் தரணும் என தாசில்தார் கண்டிஷன் போட்டார். லஞ்ச ஒழிப்பு போலீசில் மஞ்சுளா புகார் அளித்தார். அவர்கள் அறிவுரைப்படி நேற்று மதியம் 3 மணிக்கு கெங்கவல்லி தாலுகா ஆபீஸுக்கு போனார். நல்ல நேரம் முடியும் முன் 10,000 ரூபாயை அட்வான்ஸாக வாங்கினார் தாசில்தார் பாலகிருஷ்ணன். கெட்ட நேரம் தொடங்கிருச்சே, கவனிக்கலையா என்று தாசில்தாரை கைது செய்தது மாறுவேடத்தில் இருந்த போலீஸ் படை. பாதிரியார் மகனுக்கு பாலியல் வழக்கில் ஜெயில். ஐனாவரம் சர்ச் பாதிரியாரின் மகன் பொன் சாமுவேல் ஹாப்பி 2019 சர்ச்சுக்கு வந்த பெண்ணுடன் சாமுவேலுக்கு நெருக்கம் ஏற்பட்டது. பலமுறை உறவு கொண்ட பின் திருமணம் செய்ய மறுத்துள்ளார். பெண் புகாரில் கைது செய்த போலீசார் ஜாமீனில் விட்டனர். வழக்கு விசாரணை மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் நடந்தது. 18 வயது நிரம்பாத பெண் என்பதால் சாமுவேல் மீது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்ட குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளதால் பொன் சாமுவேலுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கிறேன். பெண்ணுக்கு இழப்பீடாக அரசு 2 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என நீதிபதி ஸ்ரீதேவி உத்தரவிட்டார். அப்பீலுக்கு வசதியாக தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது. கத்தியுடன் போஸ் கொடுத்த கல்லூரி மாணவனுக்கு குழந்தைகள் பள்ளியில் தண்டனை. விருதுநகர் மாவட்ட கல்லூரி மாணவன் நண்பர்களுடன் பட்டாக்கத்தியுடன் நின்று போட்டோ எடுத்து வலைதளத்தில் பதிவிட்டார். போலீசார் வழக்கு பதிந்து கைது செய்தனர். மாணவனின் தந்தை ஹைகோர்ட் மதுரை கிளையில் மனு போட்டார். என் மகன் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை. சமூக ஊடகத்தில் பார்த்த தவறான விஷயங்களால் பின்விளைவு தெரியாமல் செய்திருக்கிறான். 17 வயதாகும் அவனை குற்றம் செய்து பிடிபட்ட மற்ற சிறார்களுடன் சீர்திருத்த இல்லத்தில் அடைத்து வைத்தால் எதிர்காலம் கெட்டுப்போகும். எனவே சரணடைந்த உடனே ஜாமீன் மனுவை பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டார். நீதிபதி நிர்மல் குமார் அதை ஏற்றுக்கொண்டார். ஜாமீன் மனுவை சிறார் நீதிக்குழுமம் உடனே பரிசீலித்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். ஜாமீன் வழங்காவிட்டால் சனி ஞாயிறுகளில் சிவகாசி சிறப்பு குழந்தைகள் பள்ளியில் சமூக சேவை செய்ய உத்தரவிடலாம் என்றார். சிறுவர் சிறுமி ஆபாச வீடியோ பிசினஸ். பென்ஸ் காருடன் கடலூர் பெண் கைது. கடலூர் சித்ராவுக்கு 54 வயது. மக்கள் பார்வை என்ற யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார். தஞ்சாவூர் திவ்யா, கீழக்கரை கார்த்திக் இருவரும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சிறுவர்களை வைத்து ஆபாச வீடியோ எடுத்ததாக டிஜிபி அலுவலகத்தில் சித்ரா புகார் கொடுத்தார். தன்னுடைய வங்கிக் கணக்கை திவ்யா ஹேக் செய்து 2.5 லட்சம் ரூபாய் எடுத்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். விருதுநகர் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் மீனாட்சி விசாரணை நடத்தினார். சிறுவர் சிறுமிகளை வைத்து ஆபாச வீடியோ எடுத்தது ஊர்ஜிதமானது. திவ்யா, கார்த்திக் இருவரையும் போலீசார் விசாரித்தனர். சித்ரா சொல்லிதான் வீடியோ எடுத்தோம், 2.5 லட்சம் அவர்தான் அனுப்பினார் என்று கார்த்திக் கூறியுள்ளார். 3 பேர் மற்றும் ஆட்டோ டிரைவரை போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். சித்ராவின் பென்ஸ் காரை பறிமுதல் செய்தனர். திருவல்லிக்கேணி பாக்சர் தனுஷ் வெட்டி கொலை. திருவல்லிக்கேணி தனுஷ் தமிழகம் சார்பில் பல்வேறு குத்துச்சண்டை போட்டிகளில் பங்கேற்று பதக்கம் வென்றுள்ளார். போலீஸ் வேலையில் சேர தயாராகி வந்தார். பக்கத்து வீட்டு இளைஞர்களுடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனால் போலீஸ் கனவுக்கு சிக்கல் ஏற்பட்டது. நேற்று நள்ளிரவு வீட்டின் அருகே நண்பருடன் நின்றிருந்த தனுஷை சிலர் அரிவாளால் வெட்டி கொலை செய்தனர். தடுக்க முயன்ற நண்பருக்கும் வெட்டு விழுந்தது. ஐஸ் ஹவுஸ் போலீசார் தனுஷின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி நண்பர் அருணை மருத்துவமனையில் சேர்த்தனர். கொலை வழக்கு தொடர்பாக 9 பேரை கைது செய்து விசாரிக்கின்றனர். ஹிந்தி தெரியும் வாடா. திமுக பிரச்சாரத்தால் ஈரோடில் கலகலப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஹிந்தி பேசும் மக்கள் அதிகம் வசிக்கின்றனர். ஹிந்தி தெரியாது போடா என்று சொல்லி வந்த திமுகவினர் இவர்களின் ஓட்டுகளை பெற ஹிந்தியில் பிரச்சாரம் செய்கின்றனர். ஹிந்தி பேசும் வடமாநில உடன்பிறப்புகளே உங்களின் காவலன் திமுக தான் என்று கவர்ச்சியாக பேசி ஓட்டு சேகரிக்கின்றனர். ஹமாரா நேதா ஸ்டாலின் ஹை, ஹமாரா சுரக்ஷா டிஎம்கே ஹை என்று வேட்பாளர் சந்திரகுமார் ஸ்டாலின் போட்டோ போட்ட நோட்டீஸ் ஹிந்தியில் அச்சடித்து விநியோகம் செய்கின்றனர்.
இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் இங்கு வசிக்கும் 10,000 வடமாநிலத்தவர்களில் 70% பேர் ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, சொந்த வீடு, கடை வைத்துள்ளனர். அவர்கள் நம்மை விட சுத்தமாக தமிழ் பேசுகின்றனர். திருக்குறள், ஆத்திச்சூடி எல்லாம் கரைத்து குடித்தவர்கள். சொந்த தொழில் தொடங்கியவருக்கு வந்த சோதனை. புதுச்சேரி லோகேஷ் ராஜ் கல்லூரி படிப்பை முடித்ததும் வேலைக்கு போகவில்லை. பலருக்கு வேலை கொடுக்கும் இடத்தில் இருக்க விரும்பினார். தீவிரமான ஆய்வுக்கு பிறகு ட்ரோன்களுக்கான பேட்டரி தயாரிக்கும் தொழிற்சாலையை நிறுவினார். சீக்கிரமே நல்ல பெயர் கிடைத்தது. ஆந்திர வியாபாரி ஒருவர் போனில் வந்தார். எனக்கு நிறைய நிலம் இருக்கிறது, விவசாய வேலைகளுக்கு போதுமான ஆள் கிடைக்காததால் ட்ரோன்களை அதிகமாக பயன்படுத்துகிறேன். ஆனால் பேட்டரி செலவு அதிகமாகிறது. அப்போதுதான் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன். குறைந்த விலையில் தரமான பேட்டரி தயாரிப்பதாக சொன்னார்கள் என்று பேசி ஆர்டர் கொடுத்தார். அதன்படி லோகேஷ் ராஜ் ரூபாய் 14 லட்சம் மதிப்புள்ள ட்ரோன் பேட்டரிகளை தயாரித்து அனுப்பினார். பேட்டரிகளை பெற்றுக்கொண்டவர் நன்றி சொன்னாரே தவிர பணம் தரவில்லை. பல முறை கேட்டும் பலனில்லாமல் சைபர் கிரைம் போலீசில் லோகேஷ் ராஜ் புகார் அளித்துள்ளார். ரீல்ஸ் வளர்மதிக்கு மீண்டும் அறங்காவலர் பதவி, பக்தர்கள் கொதிப்பு. திருவேற்காடு கருமாரி அம்மன் கோயிலில் அறங்காவலர் வளர்மதி 12 பெண் ஊழியர்களுடன் சேர்ந்து ரீல்ஸ் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டார். சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்திய நிலையில் வளர்மதி மீது நடவடிக்கை எடுக்க ஹைகோர்ட் உத்தரவிட்டது. மற்ற 4 அறங்காவலர்களுடன் வளர்மதி நீக்கப்பட்டார். ஆனால் நேற்று அவர்கள் 5 பேரையும் மீண்டும் அதே பதவிக்கு அறநிலையத்துறை நியமித்தது. சர்ச்சையில் சிக்கிய வளர்மதிக்கு கோர்ட் ஆணையை பொருட்படுத்தாமல் மீண்டும் பதவி அளித்ததற்கு பக்தர்களிடம் எதிர்ப்பு வலுக்கிறது. வியாபாரி சங்கங்கள் போராட்டம் அறிவித்துள்ளன. 3 மாதமாக சம்பளம் இல்லை, கால்நடை மருத்துவர்கள் வேலை நிறுத்தம். புதுச்சேரி குருமாம்பேட்டில் ராஜீவ்காந்தி அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் உள்ளது. மருத்துவர்கள் ஊழியர்களுக்கு 3 மாதமாக சம்பளம் வழங்கவில்லை. அவர்கள் 7 நாட்களாக வேலை நிறுத்தம் செய்கின்றனர். ஆபத்தான நிலையில் சிகிச்சைக்கு வரும் கால்நடைகள் இறக்கும் சூழல் நிலவுகிறது. கவர்னர் உடனடியாக தலையிட வேண்டும் என்று கால்நடை வளர்ப்போர் கூறுகின்றனர். கோர்ட்டுக்கு போய் வந்த கைதியிடம் போன், கஞ்சா சிக்கியது. குமரன் சாவடி ஜான் பாஷா என்கிற அன்பரசை திருட்டு வழக்கில் மதுரவாயில் போலீஸ் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். வேறு ஒரு வழக்குக்காக விக்கிரவாண்டி கோர்ட்டில் அன்பரசை ஆஜர்படுத்த அழைத்து சென்றனர். புழல் சிறைக்கு திரும்பி வந்தபோது சோதனை செய்ததில் அவரிடம் மொபைல் போன், 35 கிராம் கஞ்சா சிக்கியது. எப்படி கிடைத்தது என புழல் போலீசார் விசாரிக்கின்றனர். தனியார் பள்ளியில் படிப்பவர்கள் சைக்கோவா? சபாநாயகருக்கு கண்டனம். மாணவர்கள் குறித்த பேச்சுக்கு புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என எம்எல்ஏ நேரு வலியுறுத்தினார். தனியார் பள்ளிகளில் படிப்பவர்கள் சைக்கோ போன்று நடந்து கொள்வதாக சபாநாயகர் பேசியது ஆணவத்தின் உச்சம். அவர் தனது மனநலத்தை பரிசோதிக்க வேண்டும். பேச்சுக்கு உடனே வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று நேரு கூறினார். வெளிநாட்டு சைபர் கிரைம் கூலிப்படைக்கு தமிழகத்தில் ஆள் சேர்ப்பு. தமிழகத்திலிருந்து கம்போடியா, மியான்மர் நாடுகளுக்கு சுற்றுலா விசாவில் ஆட்களை அனுப்பி அங்குள்ள ஆன்லைன் மோசடி கும்பல்களிடம் அடிமையாக்குவதாக புகார்கள் வந்தன. கோவையில் 3 சைபர் கிரைம் வழக்குகளில் கைதான சென்னை பியோலியோ ராஜ், முகமது ஷேக் மீரான், சிவகங்கை கௌதம், திருப்பூர் தாமோதரன், விருதுநகர் ராஜேஷ் ஆகியோர் இதை தொழிலாகவே செய்து வந்துள்ளனர். இவர்கள் இதுவரை 18 பேரை லாவோஸ், கம்போடியா கும்பல்களின் சைபர் கிரைம் கூலிப்படையில் சேர அனுப்பி வைத்தது தெரியவந்துள்ளது. குடோனில் இருந்து 450 அரிசி மூட்டைகளை லாரியுடன் கடத்திய வழக்கில் FCI அதிகாரிகள் கைது. புதுச்சேரி திருவாண்டார் கோயிலில் இந்திய உணவுக் கழக குடோன் உள்ளது. இங்கு 1 வாரமாக தணிக்கை நடக்கிறது. ஆய்வு செய்ய வசதியாக அனைத்து மூட்டைகளையும் லாரிகளில் ஏற்றி வேறு இடத்தில் வைக்க அதிகாரிகள் உத்தரவிட்டனர். 450 அரிசி மூட்டைகளுடன் கிளம்பிய ஒரு லாரி மட்டும் உரிய இடத்திற்கு போய் சேரவில்லை. ஸ்டாக் சரிபார்த்த போது இது தெரிந்தது. FCI அதிகாரி திருபுவனை போலீசில் புகார் கொடுத்தார். விசாரணையில் FCI குடோன் மேலாளர்களே சிலர் உதவியுடன் அரிசி லாரியை கடத்தியது தெரிந்தது. 5 பேரையும் கைது செய்தனர். ஏம்பலம் ரைஸ் மில் வளாகத்தில் பதுக்கி வைத்த லாரியை 450 அரிசி மூட்டைகளுடன் பறிமுதல் செய்தனர். பல ஆண்டுகளாக இந்த கொள்ளை நடந்து வருவதால் தீவிர விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளனர். கும்பமேளா நெரிசலால் நேர்ந்த பலி 33ஆக உயர்வு. உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் நகரில் கங்கை நதிக்கரையில் நடக்கும் கும்பமேளாவில்
நேற்று அதிகாலை ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி இறந்தவர்கள் எண்ணிக்கை 33ஆக உயர்ந்தது. 70 பேருக்கு மேல் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்றனர். மௌனி அமாவாசை என்று சொல்லப்படும் புனித நாளில் கங்கையில் குளித்தால் முன்னோர் பாவமும் நீங்கும் என்ற நம்பிக்கை நிலவுவதால் ஒரே நேரத்தில் 1 கோடி பேர் திரிவேணி சங்கமத்தில் குளிக்க முயன்றனர். எழும்பூரில் உள்ள கோஆப்டெக்ஸ் வளாகத்தில் 227 கோடி செலவில் மால் கட்ட ஸ்டாலின் அடிக்கல். 4.54 லட்சம் சதுர அடி பரப்பளவில் 8 தளங்களுடன் யூனிட்டி மால் என்ற பெயரில் இந்த டவர் கட்டப்படுகிறது. 323 கார்கள் நிறுத்த இடம் ஒதுக்கப்படும். தரைத்தளம் மற்றும் 2ஆம் தளத்தில் தமிழக மாவட்டங்களின் 41 கடைகள், 3 முதல் 5ஆம் தளம் வரை 36 மாநிலங்களின் கடைகள், 6 மற்றும் 7ஆம் தளங்களில் புத்தக மையம், 8ஆம் தளத்தில் கோஆப்டெக்ஸ் அலுவலகம் அமைகிறது. ஊட்டியில் மிதுன் சக்கரவர்த்தியின் ஹோட்டலில் 20 லட்சம் ஆன்லைன் மோசடி. பிரபல பாலிவுட் நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு ஊட்டியில் நட்சத்திர ஹோட்டல் உள்ளது. அதன் மேலாளர் மொபைல் எண்ணுக்கு ஒரு SMS வந்தது. குன்னூரில் ஒரு முக்கியமான விஷயமாக தங்கியுள்ளேன். 20 லட்சம் நான் தரும் வங்கிக் கணக்குக்கு அனுப்பவும் என அதில் கூறப்பட்டது. மேலாளர் உடனே 20 லட்சம் அனுப்பினார். அடுத்த நாள் மிதுன் வேறு விஷயமாக கால் செய்தபோது அதை நினைவூட்டினார். அதிர்ச்சியடைந்த மிதுன், நான் SMS அனுப்பவே இல்லை என்றார். மோசடி பற்றி ஊட்டி சைபர் கிரைம் போலீசார் விசாரிக்கின்றனர்.